வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் முட்டை கிரேவி செய்ய போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயில் ஊத்திக்கலாங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கறதுக்குங்க 2 கல் உப்பு போட்டுக்கலாங்க. இருக்குங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. தொக்காட்ட நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாங்க. சில்லி பொடி, சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதில் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டுட்டாங்க. எதுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊத்துன? எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போயிருச்சு. அதனால் ஊற்றி நல்லா வணக்கி விட்டாதான் இந்த பச்சை வாசமெல்லாம் போகும். மல்லித்தூள் இதுல எல்லாம் நல்லா பொடிகளி பச்சை வாசம் போகணும்ல. அதனால நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்கிடுங்க. அப்புறம் முட்டை போட்டு இறக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. முட்டையை போட்டு வேக விடலாங்க. முட்டையை வேக வச்சு 4 அறுத்து வச்சிருக்கிறேங்க. அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. தேங்காய் கசகசாம அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் முட்டையும் போட்டாச்சுங்க. நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க. மல்லித்தழை போட்டு இறக்கலாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு கிரேவி, முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.